அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக மத்திய அரசு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் தரை தட்டி நிற்கும் MV-NAVIX என்ற கப்பலின் பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு பயணிக்க அனுமதிக்க கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்ட வழக்கில் விசாரணையில் தான் ஒன்றிய அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். ஏராளமான வழக்குகளில் ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராவதே இல்லை. அவ்வாறு ஆஜராகி இருந்தாலும் கால அவகாசம் மட்டும் கேட்கப்படுவதால் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் முறையாக வழக்குகளில் ஆஜராகி பதில் மனுவை அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் தங்களது அறிவுறுத்தலை தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக கப்பல் பாதுகாப்பாக உள்ளது என்பதை எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வஉசி துறைமுகத்தின் தலைவருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் கன்னியாகுமரி குளச்சல் பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்கிறார். அதில் கடந்த ஜூலை 29ஆம் தேதி 39,100 மெட்ரிக் டன் சல்பரை வைத்திருந்த MV-NAVIX என்ற கப்பல் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு வந்தது. துறைமுகத்திற்கு 1 மைல் தூரத்திற்கு முன்பாகவே நிலை தடுமாறி அங்கு 2 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் மீண்டும் இழுத்து கொண்டு வந்து துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது. அச்சுறுத்தல் மிக்க கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் சல்பர் சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய பொருள் என வகைப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் சல்பரை கொண்டிருந்த இந்த கப்பல் நிலை தடுமாறியது தொடர்பாக அதிகாரிகள் யாருக்கும் தெரியப்படுத்தவோ ஆய்வு செய்யவோ இல்லை. இந்த கப்பல் மீண்டும் கடலுக்குள் செல்கையில் ஏதேனும் பழுது ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டால் மீனவர்களுக்கு பெரும் அபாயத்தை விளைவிக்கும். ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் எலைசா கப்பல் கேரளா அருகே கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் கடல் பெருமளவில் மாசு ஏற்பட்டிருக்கிறது. கடலில் அதன் தாக்கம் இப்போதும் இருக்கிறது. ஆகவே MV-NAVIX கப்பல் இந்திய கடல் பகுதியிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாக பாதுகாப்பு தொடர்பாக ஆய்வு செய்து உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்க நீதிபதிகள் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரிய கிளாட் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் மனுதாரர் தரப்பில் ஏற்கனவே கேரளாவில் எலைசா கப்பல் விபத்து ஏற்பட்டதால் கடலின் சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறு நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது. ஒன்றிய அரசு தரப்பில் இது தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. தூத்துக்குடி துறைமுக கழகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கப்பலில் இருந்த சல்பர் பாதுகாப்பாக அகற்றப்பட்டு விட்டது, அதனை அதிகாரிகளும் ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி விட்டனர் என தெரிவித்தார். அதனை எழுத்துப்பூர்வமாக பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுங்கள் என வஉசி துறைமுகத்தின் தலைவருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைத்தார்கள். இந்த வழக்கு விசாரணையின் பொழுதுதான் ஏராளமான வழக்குகளில் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராவதில்லை. அவ்வாறு ஆஜரானாலும் கால அவகாசம் மட்டுமே கேட்கிறார். அதனால் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது மத்திய அரசின் வழக்கறிஞர் ஆஜராகும் வழக்குகளில் ஆஜராகி பதில் மனுவை அளிக்க நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா.